தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதி பராசக்தி என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய இடம் மேல்மருவத்தூர் தாங்க. அதே போல் சென்னையை சுற்றி முக்கியமான கோவில்கள் என்றதும் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டுட்டு போவாங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஆதி பராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாக சொல்லப்படுதுங்க. ஆதி பராசக்தி கோவிலுக்கு இரும்படி கட்டும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடம் வரலாறு பற்றியும் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? உங்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வழிபடக்கூடிய வழக்கமானது இருக்குதுங்க. இங்கே யார் வேணும்னாலும் அம்மனுக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் போன்றவற்றை செஞ்சு வழிபடலாம். அப்படின்னாலும் கூட சபரிமலையை போல இந்த கோவிலுமே மாலை அணிந்து இருமுடி கட்டி வழிபடக்கூடிய முக்கிய வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது ஆதி பராசக்தி சித்தர் பீடமாகும். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் செல்லக்கூடிய கோவிலாகவும் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மன் கோவிலானது இருக்குது. இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்பவே அதிசயமான நிகழ்வாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது ஆதி பராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதனுடைய காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த மரத்திலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருட்களும் இனிப்பு சுவை கொண்டதாக இருந்திருக்குதுங்க. இதனால தான் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தக்கூடிய மக்களும் இதை கடந்து செல்லக்கூடிய மக்களும் ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை விட ஆச்சரியமாக சொல்லக்கூடியது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தினோட பால் இதிலிருந்து வரக்கூடிய கனிகளை சாப்பிடுபவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயானது அனைத்துமே குணமாகி விடுவதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல்கள் மற்ற இடங்களுக்கு பரவியதாகவும் சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாய்ந்து விட்டதாமாங்க. அந்த மரத்தினுடைய வேர்பகுதியிலிருந்து சுயம்பாக கல் ஒன்று வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சுயம்புக்கு மேலே சிறிய குடிசை ஒன்று அமைத்து இந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னும் பெயர் வைத்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவுக்கு பக்கத்தில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை பராசக்தியினுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுங்க. 1000 இதழ்களை கொண்ட தாமரை மீது வலது காலம் அடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது கரத்தில் தாமரை மட்டும் இடது கரத்தில் சின்ன முத்திரை காட்டியும் காட்சி அளிக்கிறாங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்குமாங்க. அன்னையுடைய கையில் இருக்கக்கூடிய சின் முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அன்னையினுடைய தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தினுடைய அடிப்படை கொள்கையாகுங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம், இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி மட்டுமே என்பது இதனுடைய அர்த்தமாகுமா. கருவறைக்குள்ள போய் அன்னைக்கு பூஜை போன்ற வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அன்னை ஆதி பராசக்தி அடியார்களின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்திருக்கிறாரு. பக்தர்கள் நேராக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று தான் அழைக்க
தொடங்கியிருக்கிறாங்க. ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்குமாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை சுற்றி வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க வேணுங்க. மற்ற கோவில்களில் இருப்பதை போல் இந்த கோவிலில் நவகிரகங்கள் எதுவுமே இல்லைங்க. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாலும் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பப்படுதுங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்கக்கூடியவங்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்துட்டு வரக்கூடிய அதிசயமானது நிகழ்ந்து வருது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே புற்று மண்டபத்துக்கு வலது புறம் சப்த கன்னியர்கள் கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கு கூரைகள் கிடையாதுங்க. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதிகளானது அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலுமே சப்த கன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தியுடைய பரிவார தேவதைகளாக சொல்லப்படுறாங்க. இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடமானது கொடுக்கப்படுதுங்க. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மனை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூரில் பங்காள அடிகளாரின் உருவில் ஆதி பராசக்தியை சாமானிய மக்கள்களிடம் பேசுவதாகவும் சொல்லப்படுதுங்க. 21 சித்தர்களின் சீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமே மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலாகுங்க. இங்கு யார் வேணுனாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியுங்க. பெண்கள் அன்னையுடைய கருவறைக்குள்ள போய் பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் போன்றவற்றை செய்யலாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டோம்னா குடும்ப நலனானது மேம்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபட முடியுங்க. அங்க பிரதர்ஷனம் இந்த கோவிலில் முக்கிய வேண்டுதலாகவும் சொல்லப்படுது. மேலுமே அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா பாவ விமோச்சனம் பெறுவதற்கு சிறந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்களுடைய கைகளால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாங்க. பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுதுங்க. அதே போல் தமிழ் மன்றங்கள், கேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுதுங்க. உலக நன்மைக்காக யாகங்களும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகுங்க. அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இவளை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. அதன் மூலமாக பல சமூக பணிகளானது செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியா, அமெரிக்கா, ஜாம்பியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 5000த்திற்கும் அதிகமான மன்றங்களானது செயல்பட்டு வருதுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு யார் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுகிறாங்களோ அவங்கள எந்தவித ஒரு தீய சக்தியுமே நெருங்காது அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கை இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரை நடை திறந்திருக்குங்க. அதற்கு பிறகு மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை கோவில் நடையானது திறந்திருக்குங்க. இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில், சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு நேரம் வரைக்குமே நடையானது அடைக்கப்படுவதில்லைங்க. மட்டும் இல்லாமல் தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடியார்களின் பிறந்த நாள் மார்ச் 3ஆம் தேதி நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. சென்னையிலிருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலானது அமைஞ்சிருக்குது. இங்கு சென்னையிலிருந்து மற்ற ஊர்களிலிருந்து வருவதற்கு பஸ், ரயில் என வசதிகளானது இருக்குதுங்க. சென்னையிலிருந்து வந்து செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் மேல்மருவத்தூர் நின்று தாங்க செல்லும். தமிழகம் மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலம், வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷம் மாலை அணிந்து விரதம் இருந்து ஆதி பராசக்தி கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க.
இந்த பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆதி பராசக்தி கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.